வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி அன்னைக்கு பார்க்குற மூவி வந்து நவ் யூ சீ மீ நவ் யூ டோன்ட் 2000 ரிஃபில்ஸான ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை ஃபுல் ரிவ்யூ போதும் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரெட்மெண்ட் லாட் கேஸ் உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸ் ரிலேட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பழைய 4 ஹார்ஸ்மேன் சொல்கிற அந்த ஃபோர் கிரேட்டஸ்ட் மெஜிஷியன்ஸை வந்து காட்ட மாட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு ஷோ பண்ணுவாங்க. அந்த ஷோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 சின்ன பசங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஜூன் சொல்லிட்டு ஒருத்தர், சார்லி, அதுக்கப்புறம் வந்து ப்ரோஸ்கின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன லெவலில் கிரிப்டோ ஒருத்தங்கிட்ட ஒரு பணக்காரங்க கிரிப்டோ கரன்சி திருடி அங்கே இருக்கிற மக்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஆக்டை பார்த்து நம்ம ஒரிஜினல் ஹார்ஸ்மேன், ஏன்னா வந்து இவங்க வந்து ஹாலோகிராம் வச்சு டீப் ஃபேக் பண்ணி தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் அந்த ஹார்ஸ்மேன் பண்ண மாதிரி அவரே வந்து இவங்களை கண்டுபிடிச்சி லைக் நேரில் மீட் பண்ணி இந்த மாதிரி வந்து அவங்களோட இந்த சின்ன ஒரு ஆக்டை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதே மாதிரி இந்த ஐ அப்படின்னு சொல்லப்படுறேன், அவங்க தான் வந்து பெரிய ஒரு ஹெட் மாதிரி. ஓகேங்களா, அவங்க தான் வந்து இந்த மெஜிஷியன்ஸ்க்கு வந்து டாஸ்க் கொடுப்பாங்க. லைக் தப்பு பண்ணுறவங்கள, கரப்டாக இருக்கிறவங்கள வந்து சரி பண்ணணும், அவங்களுக்கு வந்து ஒரு பாடத்தை புகுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷனாக தரது இவங்க தான். ஓகேங்களா, அப்படி இருக்கிற இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 சின்ன பசங்க தென் அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே இருந்த 4 இல்லைனா 5 ஹார்ஸ்மேன்ஸை வந்து ஒன்று சேர்த்து இப்போ வந்து ஒரு டாஸ்க் கொடுக்கறதுக்கு கூப்பிட்ருக்காங்க. தென் எல்லாருமே வந்து கேதர் ஆயிடுவாங்க. பழைய கேங்கும் சேர்ந்துடும், புதுசாக இருக்கிற 3 பேரும் சேர்ந்துடும். இவங்க 2 பேருக்குள்ள கிளாஷஸும் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க புது அந்த சின்ன பசங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட். இவங்க வந்து லைக் இவங்க வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு கைஸ். ஓகேங்களா, ஆனால் சில விஷயம் இந்த சின்ன பசங்க இவங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதே மாதிரி சில விஷயம் இவங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ வருது, எப்படி வருது, அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரோனிகான்னு சொல்லப்படுற ஒரு 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 பெரிய உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் உமன் இருக்காங்க. அவங்களோட அப்பா வந்து ஒரு கிரைம் லார்ட். அண்ட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பாதிச்ச காசில் பெரிய ஒரு டைமண்ட் வந்து லைக் வைக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த டைமண்டோட பேர் வந்து ஹார்ட்னு சொல்லப்படுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கிரைம்ஸ் பின்னாடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது எதுவுமே உலகத்துக்கு தெரியாது. தெரிஞ்ச வரைக்குமே இவங்க வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் உமனு, நிறைய ஸ்பான்சர் பண்ணுவாங்க, நிறைய நல்லவங்க அப்படின்ற மாதிரி பேர் போயிட்டுருக்கு. ஸோ அவளை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். எக்ஸ்போஸ் பண்ணி அந்த டைமண்டோட ஒரிஜினல் உரிமையாளரை வந்து கிட்ட போய் அந்த டைமண்டை கொடுக்கணும் அப்படின்றது அந்த படத்தோட இந்த லைக் அவங்களுக்கு கொடுத்த அந்த டாஸ்க்கு. ஸோ இந்த பிக்கஸ்ட் ஹைஸ்ட்டு மேஜிக் ட்ரிக்கை இவங்க எப்படி புல் ஆஃப் பண்ணாங்க அப்படின்றத படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் அந்த வெரோனிகா யார், அவகிட்ட வந்து என்னென்ன இருக்குது, லைக் அவரோட பேக்ரவுண்டு, அந்த டைமண்ட் யாருது, அதோட ரைட்ஃபுல் ஓனர் யாருது, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவங்க வந்து இந்த இவ்வளோ பெரிய ட்ரிக்கை வந்து புல் ஆஃப் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத படத்தோட கதையை. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நவ் யூ கேன் சீ மீயோட வைப் அப்படியே வரும். அப்படியே கிட்டத்தட்ட வந்து அந்த வைப்புக்குள்ளேயே கொண்டு போயிருப்பாங்க. ஸ்டோரி நல்லா இருந்திருக்கும், ட்ரிக்ஸ் நல்லா இருந்திருக்கும், உங்களுக்கு எல்லாமே வந்து புதுசாக இருந்திருக்கும். லைக் நிறைய விஷயத்தை வந்து காமிச்சிருப்பாங்க. எனக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து ஒரு அபவ் ஆவரேஜ். ஏன்னா இந்த படத்தில் வந்து கண்டினியூ கொடுத்துருப்பாங்க, அடுத்த ஒரு படத்துக்கு வந்து லீடு கொடுக்குற மாதிரி. அதனாலே இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 சொல்லுவேன். இந்த மாதிரி மூவி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மிஸ்டர் நோபடி ரிவ்யூன்னு சொல்லிக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.